ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடு கட்டுன்றது எல்லாருடைய கனவாக இருக்கும். ஸோ அந்த வீடை கட்டும்போது நம்ம அது ஒரு கரெக்டான கான்ட்ராக்டராக பார்த்து அந்த வேலையை நீங்கள் வேலையை கொடுக்கணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். என்னென்ன ஒர்க்லாம் அதில் கவர் ஆகுது, என்ன கவர் ஆகலைன்றது ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் நம்ம போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கான்ட்ராக்டில் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எந்தெந்த ஒர்க்லாம் இதில் கவர் ஆகுது, எந்த ஒர்க்லாம் இதில் கவர் ஆகலை அப்படின்றத அவர் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அக்ரிமெண்ட்டே சில நேரங்களில் போட மாட்டாங்க. தெரிஞ்சவங்க, ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரங்களில் அந்த வீட்டோட உரிமையாளருக்கும் அந்த கான்ட்ராக்டர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் யாராக இருந்தாலுமே, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலுமே நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு அந்த ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை கொடுக்குறோம். ஸோ அந்த ஒர்க்கில் அந்த ஒர்க்கில் என்ன ஒர்க்கு கவர் ஆகும், எந்த ஒர்க்குங்கெல்லாம் அடிஷ்னல் ஒர்க்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங் கடைசி வரைக்கும் எந்த ஒரு மனக்குழப்பம் இல்லாமல் அந்த பில்டிங் கரெக்டாக நடக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். சரிங்களா? அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன நம்ம கவர் ஆகும் ஆகாதுன்ற அந்த வேலையை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேலை தான் ஒரு 10 வேலை நம்ம எடுத்ததில் ஒரு 10 வேலை மேஜராக இருக்கிறது. ஸோ இந்த ஒர்க்கில் அந்த ரேட்டில் இன்க்ளூடிங் ஆகாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து பார்க்குறோன்னா, பேஸ்மெண்ட் நம்ம அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் லெவல்லேருந்து 3 ஃபீட் கொடுப்பாங்க கான்ட்ராக்டர்ஸ். சில டவுனான ஏரியா இருக்கும், ரோடே ஃபார்ம் பண்ணாத ஏரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்டும் சரி நம்மளும் சஜஸ்ட் பண்ணுவோம். இது 3 அடி கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பேஸ்மெண்ட்டும் ரோடு லெவலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆகிடும், ஃப்ளோர் லெவலும் அதுவும் ஈக்குவல் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அடிஷ்னலாக ஒரு 2 ஃபீட்டோ 3 ஃபீட்டோ நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை ரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபீட்டு தான் இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 3 ஃபீட் அபோவ் போகிற பேஸ்மெண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக காஸ்ட் வரும். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு டை பீம் வேறு போடுவாங்க. அதுக்கும் பேஸ்மெண்ட்டு பிரிக் ஒர்க்கு, அந்த மேலே போடுற அந்த கிரேட் பீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்கு, கன்சாலிடேஷன், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். அது ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்லேயும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் என்ன லேபர் இருக்கோ அந்த மாதிரியும் சில கான்ட்ராக்டர்ஸ் வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி சம்பு. அதாவது யூஜி சம்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சம்பு. நமக்கு அந்த சம்பு பிரிக் வாலாக இருந்தாலும் சரி, ஆர்சிசி வாலாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே நம்ம அந்த ரேட் ஒர்க்கில் இது இன்க்ளூடிங் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க். ஸோ அப்போ செப்டி டேங்க்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேஷன் கனெக்ஷன் இல்லாத, அந்த பைப்லைன்ஸ் இல்லாத ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டி டேங்க் கண்டிப்பாக அது போட்டாகணும். ஸோ அப்போ அந்த செப்டி டேங்க் போடும்போது அதுக்கு எவ்வளோ ரேட்டு வருது, என்ன காஸ்ட் வருதுன்றதையும் நீங்கள் என்ன பண்ணிடணும். ஆரம்பத்திலே உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் செப்டி டேங்க் தேவைப்படுது ஆர் சம்பு தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவர் இதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும், இத்தனை லிட்டர்ஸ்க்கு இவ்வளோ ரேட் ஆகுன்றத அவர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவார். கொடுத்துட்டிங்கன்னா தான் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாரு, அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் வால் போடுவாங்க. உள்ளே ஒரு ஆர்சிசி வால், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வால் போடுவாங்க. சில இடங்களில் கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணி விட்டுறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்ஸு கூட ஒட்டி தராங்க சம்புக்குள்ளே. ஸோ அதெல்லாம் நீங்கள் அது என்ன டீட்டெயிலோ அதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு
அவர்கிட்ட கேட்டு அவரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் அந்த உறவு வந்து நல்லாயிருக்கும். இந்த சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் வந்து நம்ம ஆர்சிசி வால் பண்ண மாட்டோம், பிரிக் வால் தான் நம்ம பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த வாட்டர் வந்து அந்த லேண்டில் வந்து அப்சார்ப்ஷன் ஆகி வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுவோம். ஈவன் கீழே கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த காங்கிரீட் ஃப்ளோர் மேட் காங்கிரீட் போட மாட்டோம். இந்த செங்கல் ஜல்லி மாதிரி கலவையை மாற்ற. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க். அதாவது ஓவர் ஹெட் டேங்க்ன்றது நம்ம மாடியில் வந்துட்டு மேலே வைக்கிறது தான் நம்ம அந்த ஓவர் ஹெட் டேங்க்கு. ஸோ அந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்துட்டு ஆர்சிசிலையும் பண்ணுறாங்க, பிரிக் வால்லையும் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிசியில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லீக்கேஜஸ்லாம் வராது. ஸோ அந்த ஆர்சிசி வாலுக்கு அதுக்கு எவ்வளோ கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வந்துட்டு பர் லிட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த ஏரியாவை பொறுத்து அந்தந்த கான்ட்ராக்டர்ஸ் பொறுத்து இது டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அப்போ ஓவர் ஹெட் டேங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாட் இன்க்ளூடிங். ஈவன் வந்துட்டு பிவிசி டேங்க் வைப்பாங்க. அந்த பிளாக் கலரில் டேங்க் வருது, ஒயிட் கலரில் வருது, எல்லோ கலரில் வருது. அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஒரு ரேட்டு, ஒயிட் கலர் கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஸோ இந்த டேங்க்கில் வந்துட்டு எந்த டேங்க் பண்ண போகிறாங்களோ அதுவும் வந்துட்டு கிளைண்ட்டோட ஸ்கோப்பு தான் வந்துட்டு வரும், சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரேட்டில் வராது. ஏன்னு வச்சிங்களேன், அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வந்து நம்ம பைல் போடணும், அதுக்கப்புறம் கிரேடு பீம் போடுவோம், அதுக்கப்புறம் பிரிக் வால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும், கேட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரேட் ஒர்க்கில் வராது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மேலே போடுற வெதரிங் கோர்ஸ். வெதரிங் கோர்ஸ்னால் என்னென்னா மொட்டை மாடியில் நம்ம போடுவோம். மொட்டை மாடியில் வந்துட்டு அந்த பிரிக் பேர்ஸு, செங்கல் கல் ப்ளஸ் வந்து லைமு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு மேலே வந்து கூலிங் டைல்ஸு ஒட்டி தருது. அந்த ரெட் கலர் ஓடு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஓடு வருது இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அந்த வெதரிங் கோர்ஸ் போடாமல் டேரெக்டாக வந்து கிரானோ ஃப்ளோரிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸு போட்டு தரவழிக்கிறது தான் நம்ம கிரானோ ஃப்ளோரிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒர்க்கும் வந்துட்டு நமக்கு வராது. அப்போ என்ன தான் சார் நம்ம ஒர்க்கில் வந்து இன்க்ளூடிங் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம் பார்த்தீங்களா, அவுட்டர் டு அவுட்டர் வந்துட்டு நம்ம அந்த பில்டிங்கோட சைஸுக்கு வந்து காங்கிரீட் போடுறது மட்டும்தான் நம்ம அந்த ரேட் ஒர்க்கில் வரும். அதுவுமே காஸ்ட் வைஸில் நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூடிங் ஆகாது. நீங்கள் இப்போ நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு ஹைட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்வெல். அப்போ போர்வெல்லில் கூட வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா போரும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 100 அடியில் தண்ணி கிடைக்குது, சில ஏரியாவில் 150 அடி கிடைக்குது, சில ஏரியாவில் 500 அடி கூட போடுறாங்க. அப்பயும் தண்ணி வந்துட்டு அதுக்கு கரெக்டாக சோர்ஸ் இல்லை. ஸோ அதுவும் வந்துட்டு கான்ட்ராக்டரோட ஸ்கோப்பில் வந்துட்டு இன்க்ளூடாக ஆகாது, சரிங்களா. அந்த போர் போடுறதும் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போருக்கு உண்டான மோட்டர்ஸ்லாம் போடுவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் போடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மோனோ பிளாக்கு, ஜெட்டு மோட்ரு அந்த மாதிரிலாம் நம்ம போடுவோம். ஸோ அப்போ அந்த மோட்டர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வேணால் நம்ம பண்ணி தருவாங்களே தவிர அந்த மோட்டர் வந்துட்டு நம்ம ரேட் ஒர்க்கில் இன்க்ளூடிங் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் கான்ட்ராக்டர்கிட்டையும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பேசுகிறது நல்லது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஒர்க்கெலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம டைல்ஸ் போடுவோம். ஸோ அந்த டைல்ஸில் வந்து இப்போ கான்ட்ராக்டர் வந்துட்டு பேஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் பேஸ் காஸ்ட்டு இந்த 2x2 35 டைல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறோம் ஒரு ஷோரூமில் ஒரு 70 ரூபா வந்துட்டு ரேட் ஒரு 20 ரூபீஸ் கூட ஒரு டைல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், 70 ரூபீஸ்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 70 ரூபீஸ்னு பார்க்கும்போது அந்த அடிஷ்னலாக வர அந்த 20 ரூபீஸ் வந்துட்டு இது வந்து வீட்டோட உரிமையாளருக்கு தான், அவங்க தான் வந்துட்டு இதுக்கு சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் இருக்குது, மார்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கிரானைட்டு காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் காஸ்ட்டை விட டபுளாக இருக்கும்.
சில இடங்களில் டைல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. கிரானைட்ஸும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 300, 500, 800 வரைக்குமே இருக்குது உங்களுக்கு. மார்பிளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட்டாலியன் மார்பிள், ரொம்ப காஸ்ட்லியான மார்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான மார்பிள்ஸும் வந்துட்டு இந்த ரேட்டோட ஒர்க்கில் வந்து இன்க்ளூடு ஆகாது. ஸோ அவங்க என்னென்னா, ஏன்னா மார்பிள் நம்ம லே பண்ணுறோம், இது டைல் லே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ் ஆகுதுன்னா, மார்பிளோ கிரானைட் ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வித் பாலிஷிங்கோட உங்களுக்கு ரேட்டு போகுது. ஸோ அப்போ அந்த ஒர்க்கும் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகாது. சரிங்களா? ஒர்க்கு அப்போ இந்த எலிவேஷன் ஒர்க்னா எப்படின்னா, கான்ட்ராக்டர் வந்துட்டு ஒரு ஒர்க் எடுக்கிறாங்கன்னா அந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பேண்டுன்னா பட்டா கட்டுறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எலிவேஷனில் ஒரு டைல்ஸ் ஒட்டணும், எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்கோலாஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேசிங் வருது, அப்புறம் அலுமினியம் பேனல்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு கான்ட்ராக்டருக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்டிங்கில் ட்ராயிங்ஸ் வருது, எல்லாமே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரெயிலிங் நம்ம போடுவோம் வீட்டுக்கு உங்களுக்கு. ஸோ அந்த எஸ்எஸ் ரெயிலிங்கில் 2 கிரேட் இருக்குது. அந்த ஒரு கிரேடு வந்துட்டு 302, 202, 304 அப்படின்ட்டு 2 கிரேடு இருக்குது. ஸோ அதில் வந்து 304ன்றது தான் உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த கிரேடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ரெயிலிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம எஸ்எஸ் ரெயிலிங் நீங்கள் இந்த ரேட்டோட இன்க்ளூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரேட்டோட இன்க்ளூடிங் ஆகாது. ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு 700 ரன்னிங் ஃபிட் வரைக்கும் போயிட்டுருக்கு. எம்எஸ் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து 400 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான அடிஷ்னல் காஸ்ட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடிஷ்னலாக பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைல்ஸ் போட்டு தரேன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், எனக்கு கிரானைட் வேணும், மார்பிள் வேணும், அந்த மாதிரி சொன்னீங்கனாலும் அதுவும் வந்துட்டு அடிஷ்னல் காஸ்ட்டு தான் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் வந்துட்டு நார்மலாக வால்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தருவாங்க. வால்ஸ் வந்து 2 கோட்டு பட்டி பார்த்து 1 கோட்டு ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் எமல்ஷன் பெயிண்ட் தான் நமக்கு அடித்து தருவாங்க. ஸோ அப்போ அந்த எமல்ஷன் பெயிண்ட்லேயே இப்போ அடித்து தரும்போது நீங்கள் அது வேண்டாம், எனக்கு ராயல் அடிங்க, ராயல் ப்ளே அடிங்க, இல்லை ஏஸ் அடிங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ அது லிட்டர் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அடிஷ்னலாக தரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோட் ஒயிட் சிமெண்ட் பண்ணிவிட்டு 2 கோட் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு நம்ம அப்பெக்ஸ்னு இருக்குது, அப்பெக்ஸ் அல்டிமா இருக்குது, அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் ஒர்க்கெலாம் வரும். டெக்ஸ்டர் நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெக்ஸ்டர் ஒர்க்குமே உங்களுக்கு வந்துட்டு ரேட் ஒர்க்கில் வந்துட்டு இன்க்ளூடிங் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம பெயிண்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. அப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் வந்து ஒயர் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு ஆங்கர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகேபு, குந்தன், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சுவிட்சஸில் பார்த்தீங்கன்னா லிட்டாஸ்கி, ரோமா, ஏபிபி, ஜிஎம், அந்த மாதிரிலாம் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பிராண்டு கொடுத்துருக்காங்களோ அந்த பிராண்டுக்கு உண்டான காஸ்ட்டு தான் வந்து கான்ட்ராக்டர் வரும். ஸோ அதை மீறி நீங்கள் அடிஷ்னலாக கேட்டிங்கன்னா அது எல்லாமே அடிஷ்னலாக தான் வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர டியூப் லைட்ஸு, அப்புறம் மோட்டர்ஸு, அதுக்கப்புறம் கெய்சரு, அந்த மாதிரி உண்டான சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த ரேட் ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது முக்கியமாக, பெயிண்டிங்கில் வந்துட்டு மெயின் டோருக்கு மட்டும்தான் பாலிஷ் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அப்போ விண்டோஸு, வென்டிலேட்டர், அதுக்கப்புறம் டோர்ஸு வர வுட்டெல்லாம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வந்து பாலிஷ் வராது. ஒன்லி எனாமல் கோட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ பெயிண்டிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டிங்ஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டேர் கேஸ் கேட்பாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் தான் வெளியிலையோ அல்லது டியூப்ளெக்ஸ் வீடுனா உள்ளே நம்ம பண்ணி தருவோம். ஸோ அப்போ அடிஷ்னலாக ஸ்டேர் கேஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு
எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான் வரும். ஸோ இது இப்போ நம்ம ப்ளம்பிங் பார்த்தாச்சு, ஒயரிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைல் ஒர்க்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் எது நம்ம இன்க்ளூடு எது எக்ஸ்க்ளூடிங் ஒர்க்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான், இவ்வளோ காஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு மெயின் டோர் பண்ணி தர மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த திக்னஸ் தான் ஃப்ரேம்ன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் திக்னஸை விட கொஞ்சம் நம்ம சைஸ் இன்க்ரீஸாக கேட்டாலோ, இல்லை நம்ம மெயின் டோர்ஸில் வந்து அந்த டோர் வந்து ஒரு 10,000 15,000 அந்த லிமிட் வச்சுருந்தாங்கன்னா, ஸோ அதை தாண்டி நீங்கள் கேட்குறீங்கனாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக தான் காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வுட்டு போடுறன்றதையும் அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வுட்டை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது காஸ்ட்லியான வுட்டு கேட்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு செகண்ட் டீக் போடுறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன செகண்ட் டீக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டீக்கு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ அது மாதிரி அது அடிஷ்னல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வாசகாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 3 சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 6 அகலம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை தவிர்த்து எனக்கு டபுள் ஷட்டர் வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டோரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண, இப்போ 3 அடியில் இருக்கிறத நீங்கள் 4 அடி இன்க்ரீஸ் பண்ணனாலும் அதுவுமே உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து கவனமாக அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் திங் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி வர்ற அந்த செட்பேக் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். அந்த பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடப்பட்ட கேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வர ஃப்ளோரிங்ஸு அண்டு அதோட ஃப்ளோரிங்லாம் வந்துட்டு அதுவுமே அடிஷ்னலாக தான் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோக் பிட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம அந்த ட்ரைனேஜ் இல்லா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சோக் பிட்டுன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா இது வந்து நம்ம வெசல் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஷவர் பண்ணுற தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து செப்பரேட்டாக ஒரு சேம்பர் மாதிரி கட்டி, ஸோ அந்த சேம்பர் வழியாக அது வாட்டர் வந்து நம்ம லேண்டில் வந்து அப்சர்வேஷன் ஆகிறதுக்காக அதை போடுவோம். ஸோ அந்த மாதிரி வர ஐட்டமும் அடிஷ்னல் காஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ரேம்ப் நம்ம பண்ணி தருவோம். ஸோ அந்த ரேம்பும் வந்து அடிஷ்னல் காஸ்ட்டு தான். இதை சில கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டு சில ஒர்க் இதில் சொன்ன நான் நிறைய ஒர்க்ஸில் சில ஒர்க்கு வந்துட்டு கான்ட்ராக்டர் வந்து அவங்க இன்க்ளூடிங் ரேட்டோடு சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு கான்ட்ராக்டரை பொறுத்து. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு தரமான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாராவதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து உங்களை வந்து ரீச் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.